இரண்டு தரப்புகளுமே இணைந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்தபடியால் தற்பொழுது இந்த கோப்புகள் அல்லது படங்கள் என்பன வெளியிடப்படுகின்றன. அவை ஏற்படுத்திய விளைவுகள் என்பன பாரதூரமானவையாக இருக்கின்றன. 15 வயதுக்கு உட்பட்டவர்களை தங்களுடைய தேவைகளுக்காக பாவித்தார்கள் என்கின்ற நிலையில் வெளிவந்த புகைப்படங்கள் பல நபர்களையும் விசாரணைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை விடுக்கின்ற பொழுதும் அது தவிர்க்கப்பட்டு வருகின்றது. அவருடைய மரணம் என்பது பல கேள்விகளை உள்ளடக்கியதாக இருந்தாலும் அதனை விடுத்து அதில் சம்பந்தப்பட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்குத்தான் இந்த விசாரணையை கொண்டு செல்ல இப்பொழுது மக்களும் இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டி தரப்பினரும் முயல்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. உண்மையிலேயே ஒரு அமெரிக்காவின் சட்ட அதிபராக பாம்போண்டி இதனை சமாளித்தாரா என்றால் இல்லை என்று கூற வேண்டும். அவர் அந்த சட்டமா அதிபராக இருப்பதற்குரிய தகுதி இருக்கின்றதா என்கின்ற அளவில் அவர் அந்த டெமோக்ராட்டிக் அரசியல்வாதிகளை தாக்கியிருந்தார். 2000 ஆண்டு ஆரம்பங்களிலேயே டொனால்ட் ட்ரம்ப் அளித்த பேட்டியொன்றில் இந்த ஜெஃப் ஸ்டீனின் விடயங்கள் தனக்கு தெரியும் என்கின்ற ஒரு தகவலை தெரிவித்ததாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. எனவே பல பத்தாண்டுகள் தெரிந்த விடயத்தை மறைத்தது. அதன் பிறகு இவருக்கு பாலியல் குற்றச்சாட்டு அல்லது ஹியூமன் டிராபிக்கிங் எனப்படுகின்ற இவர்களை கடத்தி செல்கின்ற அல்லது இவர்களை பாலியல் தேவைகளுக்காக பலாத்காரமாக கடத்தி செல்கின்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட பொழுது தனது மாளிகைக்கு அனுமதிக்காத ஒருவராக இவரை மாற்றியிருந்தார். அவ்வாறான செயல்களை செய்த ஒருவர் ஜனாதிபதியாக இருக்கின்ற பொழுது அவரை காப்பதற்கான முயற்சிகள் தான் இடம்பெறுகின்றன. நீதி என்பது நிச்சயமாக கடினமான பாதைகளில் தேடப்பட வேண்டியது ஒன்று. அது சாதாரணமாக கிடைக்கக்கூடியதல்ல. ஆனால் நிச்சயமாக இந்த அரசு இல்லாவிட்டாலும் அடுத்த அரசு நீதி வழங்குவதற்கான வயதையும் இந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு கொடுக்கும், நீதிக்கும் கொடுக்கும் என்று நம்புவோம். அதாவது இது ஒரு பெரிய தொடர் சங்கிலி. இதை இவர்கள் எவ்வாறு செய்தார்கள் என்பது இது ஒரு திரைப்படத்தை பார்ப்பது போல கூட இருக்கலாம். இதன் விசாரணைகள் வருகின்ற பொழுது என்னன்னு சொன்னால் அவ்வளவு நம்ப முடியாத பல விடயங்களை உள்ளடக்கியதாகவும் இருக்கின்றது. இப்பொழுது பார்த்தீர்களானால் இவருடைய பங்காளியான பெண்மணி இவருடன் துணைவியாக வாழ்ந்த அவருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்கவில்லை. ஆனால் அவர் கடந்த திங்கட்கிழமை வழக்காடு மன்றத்தில் சென்ற பொழுது அந்த ஆர்டிகல் 5 என்கின்ற அரசியல் சாசன ஆர்டிகல் 5 தன்னால் பதில் கூற முடியாது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார். அவ்வாறான நிலைப்பாட்டை எடுப்பதற்கான காரணம் நிச்சயமாக அவருக்கு தெரியும், தனக்கு டொனால்ட் ட்ரம்ப் பொது மன்னிப்பு வழங்கினால் தான் செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கும் என்று.